இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அவங்க தான் அவங்களுக்கு ராஜா. அவங்களோட தேசம் அப்படின்னு சொல்றது அவங்க தேகம். அவங்களுடைய சிந்தனை தான் அவங்களுடைய மந்திரி. அவங்க சரியான நேரத்துக்கு எடுக்கக்கூடிய சரியான முடிவுகள் இருக்கு இல்லையா, சமயோஜித புத்தி, அதுதான் அவங்களுடைய ராஜகுரு. இப்படி ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஒரு ராஜாங்கம் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப நம்ம ராஜாங்கத்தை காப்பாத்திக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற அந்த இடத்த நம்ம கொஞ்சம் கவனிக்க வேண்டியது இருக்கு. இந்த ராஜாங்கத்தை இன்னும் ஒரு மனுஷனை ஆள விடுறதுக்கு இங்க யாருமே தயாரில்லை. அப்ப தேசம்னு சொல்ற தேகத்தை வாயினுடைய வழியை பயன்படுத்தி இந்த உலகத்துல இருக்கிற சாப்பிட்டா இந்த தேகம்னு சொல்லக்கூடிய தேசத்தை அழிச்சு ஒழிக்கக்கூடிய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய உணவு வகைகளை அனுமதிக்கிற எந்த விதத்துல சரியா இருக்கும்? இந்த வாயுங்கிற கோட்டை வாசலை யாருக்கு திறந்து விடணும், யாருக்கு திறந்து விடக்கூடாதுன்னு இந்த ராஜா முடிவு பண்ணணும். இது வரணும், இது வரக்கூடாது. அப்பதான் அந்த தேசம் சொல்ற இந்த தேகத்தை அந்த ராஜாவால காப்பாற்றணும். அப்ப மந்திரி உற்சாகமா இருக்கணும்னா அப்ப மந்திரி சிந்தனை, அந்த சிந்தனைன்னு சொல்ற மந்திரி நமக்கு புதிய புதிய சிந்தனைகளை உருவாக்கி நம்மளை தினந்தோறும் ஆக்டிவா வச்சுக்கிறதுக்கும், ஒரு பிசினஸ் பண்றோமா இல்ல ஏதாவது ஒரு கிரியேட்டிவான செய்தியையோ இல்ல ஒரு கிரியேட்டிவான ஒரு செயலையோ நம்ம தொடரும்போது அதை அற்புதமா கொடுக்கறதுக்கு அந்த மந்திரியை ஆக்டிவா வச்சுக்கணும்னா அவருக்கான எக்ஸசைஸ் இருக்கு இல்லையா, மூச்சு பயிற்சி, தியானம், இதெல்லாம் தாண்டி இந்த மனநலம் சார்ந்த உடற்பயிற்சிகள், இதெல்லாம் அந்த சிந்தனைக்கு நம்ம விருந்தாக்குனதானே அந்த விருந்துல திளைத்து உற்சாகமான அந்த மந்திரின்னு சொல்ற சிந்தனை நமக்கு நிறைய நல்ல விஷயங்களை யோசிச்சு கொடுக்கும். எல்லாத்துக்கும் மேல ராஜகுரு, அந்த ராஜகுரு ஆக்டிவா இருக்கணும், சமயோஜித புத்தி. அதாவது என்னதான் மந்திரி யோசிச்சு ஐடியாவெல்லாம் கொடுத்து அதன்படி ராஜா நடக்க முயற்சி பண்ணினாலும் அந்த ராஜாவுக்கு எதிரில் நிற்கக்கூடியவங்களுடைய நடவடிக்கையால அந்த இடத்துல உடனடியா அந்த ராஜா சில முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கும். அந்த சமயோஜித புத்திங்கிற ராஜகுருவை பயன்படுத்தி அவரு ஆக்டிவா இருக்கணும்னா அவருக்கும் யோகா, உடல் நலம் பயிற்சி, மூச்சு பயிற்சி, தியானம், இந்த மாதிரி அவரையும் ஆக்டிவா வச்சுக்கிறதுக்கு ரொம்ப பெருசா தேவையில்லை. காலையில கொஞ்சம் நேரத்தை செலவிட்டோம்னா அவரும் ஆக்டிவா இருந்துட்டோம். அப்போ மந்திரியையும் ராஜகுருவையும் ஆக்டிவா வச்சுக்கிறதுக்கு நமக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டேன். ராஜா தேசத்தை பாதுகாக்கிறதுக்கு வாயுங்கிற அந்த கோட்டை வாசல் வழியா யாரை அனுமதிக்கலாம், யாரை அனுமதிக்க கூடாது அப்படிங்கிற முடிவை ராஜா ஆணையிட்டு இந்த மனதுக்கு சொல்லி அதை வச்சு கட்டுப்படுத்தி சரியான நேரத்துல சாப்பிடுறது, சரியான அளவை சாப்பிடுறது, தேவையில்லாததை சாப்பிடாம இருக்கிறது, இந்த மாதிரி செய்யறது மூலமா இந்த தேசத்தை அப்படி காப்பாற்றுறதுக்கு ஒரு வாய்ப்பு. இப்போ இந்த ராஜாங்கத்தை எப்படி ஆட்சி பண்றது, எப்படி அவரு எல்லாருக்கு முன்னாடியும் அடட என்ன இந்த ராஜா இவ்வளவு பிரமாதமா இருக்காருன்னு வியந்து பார்க்குற அளவுக்கும் உருவாக்கிக்கிறதுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லியாச்சு. இனிமேல் செய்ய வேண்டியது அந்த ராஜாக்கள் தான்.